பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம், அதில் உள் அடங்கிய இரண்டு மிக உயர்ந்த விஷயம், ஒன்று ஸ்ரீமத் பகவத்கீதை, மற்றொன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம். இதில் இரண்டாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சாங்கிய யோகம். இந்த தேகம் நீங்கள் எவ்வளவு பராமரித்தாலும் அழகுபடுத்தினாலும் அதன் மேல் என்ன சொல்லுது, அக்கறை கொண்டவர்கள் ஏராளம். ஆனால் அழிந்து போகக்கூடும், நிச்சயமாக அழிவும். இதிலிருந்து இந்த தேகம் தப்பிக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த தேகத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு என்றும் அழிவில்லை, அது நித்தியமானது. இந்த தேகம் விழுந்தாலும் அந்த ஆத்மா வேறொரு தேகத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் அதுக்கு சாவு என்பதே கிடையாது என்பதனை அர்ஜுனனுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார் கீதாச்சாரியன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். இப்போ ஒருவேளை நீ போர் புரியவில்லை என்றால் அர்ஜுனா, தேவையற்ற பேச்சுக்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதனால் கிடைக்கின்ற அவமானத்தை விட மரணமே மேல். இந்த பேச்சு இருக்கு பாருங்க, ஏனோ மிகப்பெரிய வீரன் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஆனா போர் என்று வந்தவுடன் பின்வாங்குகிறான் பார்த்தையா, அவன் நிஜமான கோழை அப்படின்னு அவரவர்களாக சிந்தித்து பலவிதமான பழிகளை உன்மேல் போடுவர். அப்பேற்பட்ட அவமானத்தை தாங்கிக் கொண்டு ஒருவன் வாழ்வதை விட மரணமே மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேறு ஏதாவது ஒரு காரணங்களுக்காக பின்வாங்குவதாக நீ நினைத்திருந்தாலும், ஆனால் உலகம் அதனுடைய காரணம் என்ன என்பதனை அறியாமல் அவரவர்களாக சிந்தித்து உனக்கு எவ்வளவு என்ன சொல்லுதோ அவமானம் நேர வேண்டுமோ அப்பேற்பட்டபடி அவர்கள் நடக்க ஆரம்பிப்பர். அது மரணத்தை விட கொடுமையானது அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். ஸ்லோகம் 34 வரையிலும் பார்த்தோம். ஸ்லோகம் 35, பயாத் ரணாத் உபரதம் மம்ஸ்யந்தே த்வாம் மகாரதாஹ ஏஷாம் சத்வம் பகுமதோ பூத்வா யாஸ்யசி லாഘவம். இது 35வது ஸ்லோகம். இப்பொழுது அர்ஜுனன் என்றால் மிக உயர்ந்த மதிப்பு எல்லோரிடமும் இருக்கிறது. உன்னுடைய பெயர், உன்னுடைய புகழ் விண்ணை முட்டும் அளவிற்கு நீ வாங்கி வைத்திருக்கிறாய். அப்பேற்பட்ட இந்த போர் தலைவர்கள் அனைவரும் உன்னை மிக சூரன், வில்லாளி, காண்டீபதாரி, அர்ஜுனன் இருக்கும் வரையில் பாண்டவர்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற மிக உயர்ந்த ஒரு மதிப்பினை அர்ஜுனா உன்மேல் வைத்திருக்கிறார்கள் சக வீரர்கள். ஒருவேளை ஏதோ பயம் வருகிறது, மனதில் குழப்பம் இருக்கிறது, உடல் வியக்கிறது, கை நடுங்குகிறது என்கின்ற ஏதோ ஒரு காரணத்தை, அல்லது உன்னுடைய பந்து பாந்தவர்கள் மேல் இருக்கக்கூடிய பாசத்தினால் இந்த போர்க்களத்தை நீ விட்டு விலகலாம் என்று நீ ஒரு முடிவினை செய்தாயே, ஆனால் இனிமேல் உன்னை யார் நம்புவர்? உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த மதிப்பு இருக்கும்? இனிமேல் முக்கியத்துவம் உடையவனாக நீ இருக்க மாட்டாய். ஊரே கேலி பேசும் உன்னை பற்றி. வீரன் என்கின்ற போர்வையில் வாழ்ந்து வந்த கோழை, இதனால் வரை நாம் அவனை தவறாக எண்ணி இருக்கிறோம். அவன் உண்மையாலுமே வீரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏளனம், கேலி, கிண்டல், அவமானம் இது உன்னை சேர்வதற்கு நீ இறப்பதே மேல் அர்ஜுனா. ஏன்னா தேகத்தில் காயம் பெற்றால் கூட சில நாளில் அது ஆறிவிடும். ஆனால் சில வார்த்தைகள் மனதை தேய்க்கிறதே.
எந்த காலத்திலும் அந்த ரணமானது எதை கொண்டும் ஆற வைக்க முடியாது. பாருங்க, லௌகீகத்தில் சில வார்த்தைகளை நாம் மறக்க முடியாது. சில உறவுகள் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த கோபதாபம் இருக்கிறதே, நம் வாழ்நாள் கடைசி நாள் வரை அதை சுமந்து கொண்டுதான் வந்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த வார்த்தைகளை விட மரணமே மேலானது என்று அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகிறார். ஸ்லோகம் 36. அவாச்ய வாதாம்ச பகூன் வதிஷ்யந்தி தவாஹிதாக நிந்ததஸ்தவ சாமர்த்தியம் ததோ துக்கதரம் நுகிம் அப்படின்னு சொல்லிட்டு 36வது ஸ்லோகம். பாருங்க, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பந்து பாந்தவர்கள், நண்பர்கள், அவர்கள் உன்னோடு பேசுவது எல்லாம் அன்பான வார்த்தைகளாக இருக்காது அர்ஜுனா. இனி எப்பொழுது ஒரு போர் வேண்டாம் என்று ஒரு வீரனாக இருந்து கொண்டு அதிலிருந்து நழுவுகிறாயோ, சத்திரிய தர்மத்திலிருந்து நழுபவனுக்கு இந்த உலகத்தில் என்னன்னா, உன்னை சுற்றி இருப்பவர்களிடமிருந்து இனிமேல் உன்னுடைய நல்ல வார்த்தைகள் என்பதனையே உன்னால் கேட்க முடியாது. ஏன்னா, அன்பில்லாத வார்த்தைகளை கூறி உன் மனதை காயப்படுத்துவதாகவே உன்னுடைய சுற்றத்தினர் இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனா, நண்பர்களே இப்படின்னா எதிரிகள் உன்னுடைய திறமையை பற்றி மிகவும் நிந்தித்து கேலி பேசிக்கொண்டு இருப்பர். நண்பர்களும் நல்ல வார்த்தைகள் இல்லை, எதிரிகளும் நிந்தித்து கேலியும் கிண்டலுக்கும் ஆளாகக்கூடிய நீ, இதைவிட ஒரு மனிதனுக்கு மிகுந்த துன்பம் தரக்கூடிய விஷயம் வேறு என்னவாக இருக்கும் அர்ஜுனா? நீ உன்னுடைய மனத்தாங்களை இவர்கள் மேல் இருக்கக்கூடிய பாசத்தினால் என்பது உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரியும். ஆனால் போரிலிருந்து விலகி கொண்டவன் அவன் எப்படி வீரனாக இருக்க முடியும்? இவனை நம்பி எந்த காரியத்தை இனி ஒப்படைப்பது? உண்மையானுமே வீரன் இல்லை, அவனுக்கு பயம் அதிகம். கௌரவர்களுடைய படைகளை கண்டு அஞ்சு நடுங்கி போரிலிருந்து பின்வாங்கியவன் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசத்தினால் விலகுவதாக இந்த ஊர் நம்பாது, பயத்தினால் விலகி கொண்டாய் என்றளவா ஊர் கேலி பேசும் அர்ஜுனா. இதை என்றாவது நீ சிந்தித்தாயா? இன்னொரு கோணத்தில் அர்ஜுனனை சிந்திக்க வைக்கிறான். ஏன்னா, போரிலிருந்து நீ விலகிவிட்டால் என்ன நடக்கும் என்பதனை காட்சிப்படுத்துகிறான் கீதாச்சாரியன். 37வது ஸ்லோகம். ஹதோ வா பிராப்யசி ஸ்வர்க்கம் ஜித்வா வா போஷ்யசே மஹீம் தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயः. 37வது ஸ்லோகம் பாருங்க. குந்தியின் புத்திரனே அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் போரிட்டு எந்த போர் வீரனாக இருந்தாலும் இரண்டு, வெற்றி அல்லது தோல்வி, இந்த இரண்டு விஷயங்களில் ஒன்றை நிச்சயமாக சந்தித்தே ஆக வேண்டும். ஒருவேளை நீ ஜெயித்தால் அந்த ராஜ்யத்தை அனுபவிக்கக்கூடிய சுகம் கிடைக்கும். ஆனால் ஒரு சத்திரியனாக இருந்து போர்க்களத்தில் ஒருவேளை நீ தோல்வியுற்றால் அந்த போர்க்களத்தில் போரிட்டு மாண்ட ஒவ்வொரு சத்திரியனுக்கும் ஸ்வர்க்கத்தில் இடம் காத்து கொண்டு இருக்கிறது. அந்த கதவுகள் என்றும் திறந்தே இருக்கிறது அர்ஜுனா. அப்போ போர் செய்து தோற்றாலும் ஜெயம், ஜெயித்தாலும் ஜெயமே. ஜெயித்தால் ராஜ்யம், தோல்வியுற்றால் ஸ்வர்க்கத்தில் அற்புதமான ஒரு இடம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, இந்த உலகை அனுபவிக்கலாம் எப்பொழுது நீ இந்த போரிலே வெற்றி பெற்றால். ஆனால் தோற்றாலும் ஜெயித்தாலும் உனக்கு சுகமே, அதுவே தர்மம் அப்படின்னு சொல்லுங்கும் பொழுது தாங்களோடு இப்படி நீ அமர்ந்து கொள்வது உனக்கு இழுக்கானது. எழுந்து நில் அர்ஜுனா, போரிட எழுந்து நில், போர் புரி என்கின்ற ஒரு உற்சாகத்தை தன்னுடைய சீடனுக்கு கீதாச்சாரியன் கொடுத்து கொண்டிருக்கிறான். பாருங்க, ஒரு இறைவன் தன்னுடைய நிலையிலிருந்து கீழ் இறங்கி வந்து ஒரு பக்தன் மனதினால் கூணி குறுகி
அதனுடைய சஞ்சலத்தின் பிடியில் சிக்கி இருக்கக்கூடிய ஒருவனையே எந்த அளவுக்கு அறிவுரை கோரி அவன் மனதை எழுப்பிக் கொண்டிருக்கிறான் என்று பாருங்கள். இப்போ உனக்கு ஆசை எப்படின்னா, இருந்தால் இந்த மாதிரி ஒரு நண்பன் இருக்க வேண்டும், இருந்தால் இந்த மாதிரி ஒரு குரு அல்லது ஆச்சாரியன் இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் மனதினால் சோர்வு ஏற்படும் பொழுது இப்பேற்பட்ட வார்த்தைகளை கூறுவதற்கு ஒருவன் இருந்துவிட்டால் அந்த வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி. என்னன்னா, உயிரையும் கொடுக்கலாம் நண்பனுக்காக, ஆனால் உயிரை கொடுக்கும் அளவிற்கு நண்பன் கிடைப்பது மிக அரிது. இவன் ஒரு பக்தன் என்பதற்காக பகவான் தன் நிலையிலிருந்து கீழ் இறங்கி வந்து இப்பேற்பட்ட ஒரு சீடனுக்கு குருவாக, ஆச்சாரியனாக, பந்து பாந்தவனாக இருந்து கொண்டு பகவான் கிருஷ்ணன் அவனுடைய மனதை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். சரி, ஸ்லோகம் 38. சுகதுக்கே சமே கிருத்வா லாபா லாபோ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாப்பம் அவாப்ஸ்யசி. பார், போர் புரிய வந்திருக்கக்கூடிய வீரனுடைய மனது எப்படி இருக்கணும்? இன்பம் துன்பம், இன்பத்தையும் சரி துன்பத்தையும் சரி இரண்டையும் சமமாக பார்க்கின்ற பார்வை இருக்க வேண்டும். அதே போல இந்த போரினால் நான் ஜெயிப்பேனா தோற்பேனா அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. சத்திரியன் போரிட வேண்டும். அதனால் விளைகின்ற லாபம் நஷ்டத்தை பற்றி சிந்தித்தவன் நிச்சயமாக போர்க்களத்தில் செயல்பட முடியாது. வெற்றி தோல்வி இதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அச்சத்திரியனானவன் நிச்சயமாக அந்த யுத்த களத்திலே நுழைய முடியாது. தோற்பேனா ஜெயிப்பேனா, முதலில் நான் கண்டிப்பாக போரிட வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டுமே சத்திரியனுக்கு இருக்கும். அப்படி ஒருவேளை மரணம் வந்தால் அது யுத்த களத்தில் இருக்க வேண்டும் என்பது சத்திரியனுடைய தர்மமும் ஆகும். ஸோ இந்த லாப நஷ்டங்களை பற்றியோ இன்ப துன்பங்களை பற்றியோ வெற்றி தோல்விகளை பற்றியோ கொஞ்சமும் மனதினால் சிந்திக்காது. எழுந்து நின்று போர் புரி அர்ஜுனா. அப்படி நீ செயலாற்றும் பொழுது யார் கொன்றாலும் யார் இறந்தாலும் உன்னுடைய பானத்தினால் ஒரு குண்டுமணி அளவிற்கு பாவம் கூட உன்னை வந்து சேராது. இதை நான் கூறுகிறேன். ஏன்னா இது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு செய்கின்ற போர் அல்ல அர்ஜுனா. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடக்கின்ற ஒரு போர். நீ தர்மத்தின் சாட்சியாக போர் புரிந்து கொண்டிருக்கிறாய். அப்போ எதிரே நிற்கின்றவர்களை பந்து பாந்தவர்களாக பார்ப்பது ஒரு பார்வையாக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் அதர்மவாதிகள். இந்த நாட்டினை துண்டாக்கி விடுவர். தவறான எண்ணங்களுக்கு உரியவர். தவறான எண்ணங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு துணை போபவர். இவர்களை அழித்தால் ஒழிய தர்மம் நிலைக்காது. என்னுடைய அவதார நோக்கமே தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. இந்த மாதிரி மனதில் இருக்கக்கூடிய சிறிய குழப்பத்தினால் தயவு செய்து உன்னுடைய தேகத்தை தளர்த்தி கொண்டு இதெல்லாம் என்னால் சாத்தியமா, நாம் போரில் இருந்து விலகுகிறேன் என்கின்ற தவறான கீழ்த்தரமான ஒரு எண்ணங்களை உன் மனத்தில் இருந்து எடுத்தெறிந்து விடு. எழுந்து நில் அர்ஜுனா என்று அர்ஜுனனை போருக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார் கீதாச்சாரியர். அடுத்த ஸ்லோகம் 39. ஏஷாதே பிகிதா சாங்கே புத்திர் யோகே த்விமாம் ஷுணு புத்யா யுக்து யயா பார்த்தா கர்மபந்தம் பிரகாஷ்யசி. பாருங்க, இதுவரையிலும் ஒரு சத்திரியனுடைய கடமை என்ன? ஒரு போர் புரியக்கூடிய அந்த வீரனுடைய மனது எப்படி இருக்க வேண்டும்? வென்றாலும் தோற்றினாலும் இரண்டும் சமமாக பாவிப்பவன் சத்திரியன். எந்த விதமான பலனை எதிர்பாராமல் ஒருவன் செய்யும் யோகம் சாங்கிய யோகம். சாங்கிய யோகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடியது தர்மம். உன்னுடைய தர்மத்தை பற்றிய அறிவு. நீ எந்த காரணத்தை கொண்டும் போரிலிருந்து விலகுவது அப்படிங்கிறது மிகவும் இழிவான செயல். அப்போ இப்போது கேள் பிருதாவின் மகனே. பிருத்தை என்று குந்திக்கு மற்றொரு பெயர் உண்டு. இந்த அறிவோடு
இந்த மன துணிவோடு நீ செயல்பட்டால் போர் புரிந்து அதில் வெற்றி பெறுவது மட்டும் அல்லாமல் கர்ம பந்தத்திலிருந்து நீ அதிலிருந்து வெளியே வர முடியும். நாம் எப்படி வாழ்ந்து வருகிறோம் பக்தர்களே? நம்முடைய உலகம், நம்மளுடைய யோசனை எல்லாமே ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருக்கிறது. என் வீடு, என் மனைவி, என் மக்கள், என்னுடைய சேமிப்பு, இவர்களுடைய சுகதுக்கம், இதை ஒட்டியே உங்களது சிந்தனை வருகிறது. ஆனால் தன் வாழ்நாளெல்லாம் இந்த 4 பேரை பற்றியே யோசித்து உங்களுடைய வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய பக்தா, இந்த 4 பேரில் யாராவது கூட வரப்போகிறார்களா என்பதை என்றாவது சிந்தித்தாயா? அவரவர்கள் வந்த காரியம் முடிந்தவுடனே அவரவர் பயணத்தை ஆரம்பித்து விடுகின்றனர். எது? இகலோகத்திலிருந்து பரலோகத்திற்கு. யாரும் யாருடனும் கூட செல்வதில்லை. என்றுமே கூட வராத உயிர்களுக்காக உன்னுடைய முழுமையான வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாயே என்று இதை பற்றி யோசிக்கப் போகிறார். இப்போ என் குடும்பத்திற்காக ஒரு யோசனையை ஒரு நாளில் எத்தனையோ மணி நேரம் செய். ஆனால் நீ எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாய் என்பதற்காக ஏன் ஒரு சில மணி துளிகளை ஒதுக்கக்கூடாது என்கின்ற கேள்வியினை கீதாச்சாரியான் பக்தர்களிடம் விதைக்கின்றான். நாளை மீண்டும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.